Hello guys, welcome back to my channel. நான் உங்க டிஎன் Vega. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ளீவ் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, க்ளீவ் ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் முடிக்க போகிறோம். லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்காக போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி விடுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நவீன் அண்ணாவோட புதியனா உட்காந்துருக்கேன். ரோடு பார்த்திங்களா பயங்கரமான ரோடாக இருக்குது. ஆக்சுவலாக வரும்போதே நாங்கள்லாம் தடுமாறிட்டு தான் வந்தோம். போகும்போதும் அதே தடுமாற்றத்தோடய திரும்ப போவோம். பட் இன்கேஸ் நம்ம சாப்பிட போகணும் இல்லை வேறு ஏதாவது வாங்க போகணும் அப்படின்னா ஸோ டவுனுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் எல்லாம் வாட்டர் கிராசிங் பண்ணுறாங்க. நான் நம்மளும் வாட்டர் கிராசிங் பண்ணுவோமா? ஓகே, நல்ல வேளை நம்ம கார் எடுத்துகிட்டு வரல. இன்கேஸ் கார் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சம்பவம் தான். பைக்கில் வந்ததுனால தப்பிச்சிட்டோம். லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், இங்கே பாருங்கள் லேண்ட்ஸ்கேப் வேற மாதிரி. ஆக்சுவலாக இங்கே டவர் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோக்கு மட்டும்தான் ஆக்சுவலாக டவர் இருக்குது. ஸோ இங்கே வர மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு ஜியோ சிம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இங்கே ஜியோக்கு மட்டும்தான் டவர் கிடைக்கும். ஏர்டெல், வோடாஃபோன், ஸோ மீதி எதுவுமே டவர் கிடையாது. அதேமாரி பஸ் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் மோஸ்ட்டாக இருக்காது. மோஸ்ட்டாக டூ வீலர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இன்கேஸ் டூ வீலர் இல்லை அப்படின்னா இங்கே லைக் இந்த ஜீப்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜீப் அந்த மாதிரி இதில் தான் போக முடியும். ஸோ இங்கே ஒரு மிகப்பெரிய வாட்டர் கிராசிங் இருக்குது. நாங்கள் வரும்போது இந்த வாட்டர் கிராசிங் தான் மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்தோம். அதே வாட்டர் கிராசிங்கில் தான் திரும்ப சம்பவம் பண்ண போகிறோம். தள்ளு மச்சான் அவ்வளோதான் போயிருக்கு. இவங்க ஏறிட்டாங்க, இவங்க ஹிமாலயன் ஏறிட்டாங்க. ஐயோ கைஸ், நீங்கள் காஸ்டியூம் வச்சு தப்பாக நினைக்காதீங்க. நான் வந்து ஏதோ சாப்பிட வந்தோம். வேறையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் நம்ம லஞ்ச் முடித்தோம். ஸோ கைஸ், ஆக்சுவலாக மழை வந்து ஜாஸ்தியாக வந்தனால வந்து நாங்கள் எங்களோட பிளானை வந்து ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து திரும்ப வந்து நம்ம ரெசார்ட்டுக்கே போக போகிறோம். கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக செம்ம மழையாக இருந்தது. ஸோ என்ன பண்ணுறேன்னா லைக் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஏன்னா நான் ரெயின் கோட்டும் எடுக்கல, யாருமே ரெயின் கோட் எடுக்கல, எதுவுமே எடுக்க கிடையாது. ஸோ ரொம்ப மழை அப்படியே ஜாஸ்தியாக வந்துட்டு இருந்தேன்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் நாங்கள் திரும்ப அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் ட்ராப் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்தையும் நம்ம க்ளீவ்லேண்ட் ரெஸ்டாரண்ட் டூர் கூட்டிகிட்டு போகிறேன். என்னெல்லாம் இருக்குது, ஸோ அவங்க என்னெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ அதை பற்றி நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதாங்க க்ளீவ்லேண்ட் ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ அது ஆக்சுவலாக என்னென்னா நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே இறங்கி வரணும். ஒரு மாதிரி ஸ்லோப் டவுன்வர்ட்ஸாக இருக்கும் என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் மெயின் ஆஃபீஸ், இங்கே தான் இருக்குது. நான் இங்கே தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தனித்தனியாக ஒரு ஹட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு செக்ஷன். ஸோ லைக் மேலே அங்கே ஒரு செக்ஷன். அதுக்கப்புறம் லைக் சில் அவுட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஹட் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு ஹட் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு ஹட் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது. ஸோ இதுதான் ஸ்விம்மிங் பூல் கைஸ். வாங்க போய் பார்க்கலாம் ஸ்விம்மிங் பூல். ஸோ கைஸ் இதான் கைஸ் ஸ்விம்மிங் பூல். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளே போக முடியாது. ஸோ ரீசெண்டாக நான் ஃபோட்டோஸில் பார்த்தேன், தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூயிஷாக இருந்தது. இப்போ மழை வரனால அவங்க எதுவும் மெயின்டெனன்ஸ் பண்ணாத காரணத்தினால வந்து தண்ணி வந்து அப்படி வச்சுருக்காங்க. ஸோ லைக் மான்சூன் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ப்ளஸ் இந்த கார்டன் ஏரியாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்த்தோன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த லேண்ட்ஸ்கேப் கிளியராக தெரியும். ஸோ லேண்ட்ஸ்கேப் சீரியஸாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்கேஸ் நம்ம சன்ரைஸ்க்கு இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரூம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இங்கேருந்து இப்படியே பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக தெரியும். அந்த இங்கேருந்து தான் வந்து சன் ரைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சீரியஸாக லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நிறையா வந்து பிளான்டேஷன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆப்பிள், ஸோ அந்த மாதிரி ப்ளம், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அப்படிங்கிற நிறைய விஷயம்லாம் இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. பட் அது வந்துட்டு எங்கே இருக்குன்னா இதுக்கு அங்கிட்டு இந்த இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கு அங்கிட்டு இருக்குது. பட் அங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. வாங்க நம்ம அப்படியே மேலே போகலாம். மேலே போய் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். சைட் வேஸில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பிளான் பண்ணிலாம் வச்சுருக்காங்க. இன்கேஸ் கிட்ஸாக இருந்தோம் அப்படின்னா லைக் அங்கே விளையாடுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் செஷன் இருக்குது.
ப்ளஸ் அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷட்டில் கார்க்கு ஸோ அந்த மாதிரி கேமிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து விளாண்டுக்கலாம். இந்த ஏரியாவில் இந்த செக்ஷனில் இருக்குது. இங்கே வேறு எதுவும் பெருசாக இல்லை, சீசாவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு கேமிங் செக்ஷன் மற்றது எல்லாமே வந்துட்டு இங்கெல்லாம் இருக்குது. எனக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருது. கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம ஒரு தடவை விளாண்டு பார்க்கணும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இங்கே வந்து பார்க்கிங் செக்ஷன் இருக்குது. இன்கேஸ் கார் இருந்தது அப்படின்னா கார் வந்து இங்கே பார்க் பண்ணிக்கலாம், பைக் வந்து இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. நான் உள்ளே போகிறேன். உள்ளே போய் வந்துட்டு ரூம் டூர் பார்க்கலாம். ஸோ அந்த ரூம்லலாம் என்னென்னலாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி இருக்குது, அதுக்கப்புறம் ஹால் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா டம்மியாக தான் இருக்குது. வேறு 2 சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் செக்ஷனில் இருக்குது. இன்கேஸ் நம்ம ஹெல்மெட் ஆக்சரிஸ் வேறு எதாவது வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ நம்ம ரூமோட வெராண்டா இருக்குது இல்லைங்களா, ஸோ ரூமோட வெராண்டாலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சைட் இப்போ நான் காமிச்சு இல்லைங்களா, அந்த சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே கைஸ், இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் காந்தலூரில் நம்ம தங்கியிருக்க ரெஸ்டாரண்ட்டுங்க. ஸோ ஓவரால் நான் எல்லாத்தையும் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தட்டி விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சைனிங் ஆஃப் தி இன்டர்சன் பைக்கர். கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் vlog. Bye bye.